தியேட்டர்ல தான் பார்ப்பேன். வருத்தமா தான் ப்ரோ இது லாஸ்ட் இருக்குதால. இளைய தளபதியோட விஜயனுடைய தீவிர வெறித்தனமான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கடைசி 4-5 மாசமா நான் தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ப்ரோ. 6 மாசம் கழிச்சு இப்பதான் நாங்களே பாக்குறோம். அது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். எக்ஸிமெண்டா இருக்குது ரொம்ப. எப்ப பாப்போம், நாளைக்கு எப்போ வரும் பாக்குறீங்களா ப்ரோ? இப்பயே எவ்வளவு வைப் இருக்கு. நாளைக்கு பாருங்க, இன்னும் நல்ல வைபா இருக்கும். நம்ம யாரும் பாக்கல ப்ரோ. விஜய் ரசிகர் யாருமே அந்த படம் பார்க்க மாட்டாங்க. தியேட்டர்ல தான் பார்ப்பேன். வருத்தமா தான் ப்ரோ இது லாஸ்ட் இருக்குதால. அவர் இனிமேல் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்க போலீஸ் அதுதான் ப்ரோ. இதுக்கு மேல என்ன சொல்றது? கடைசி படம் ஜனநாயக படம். இதுக்கப்புறம் அண்ணா ஸ்க்ரீன் பிளேல பார்க்குறோமான்னு எங்களுக்கு சந்தேகம் வந்தேன். இந்த படம் பல தடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. எப்பவுமே அண்ணன் என்ட்ரி கொடுத்தாருன்னா ஒரு மாசாவே தான் இருக்கும் என்றைக்குமே. தீபாவளிலாம் சொல்லவே தேவையில்ல, சும்மா பட்டையை கலப்போம். தீபாவளி வருஷத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும், பொங்கல் தீபாவளிக்கு. இன்னைக்கு நார்மலான டைம், அதாவது சாதா ஒரு தளபதி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு ஜூலை 23. அன்னைக்கு நாளைக்கு தான் எங்களுக்கு தீபாவளியே. தளபதி படம்னாவே அது எப்பவுமே தீபாவளி தான். ஆனால் இந்த படம் ரொம்ப மக்களோட வரவேற்பு பெற்று இருக்குது. ரசிகர்கள் எல்லாமே நாங்கள் நைட்டே வந்துட்டோம் அவருக்காக. இதுவாரு ரோகிணி தேட்டரில் பாருங்கள், எவ்வளோ பேனர், எல்லாம் பப்ளிக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த படம் அவர் முகத்தை பார்க்கறது ஆவலாக இருக்கிறோம். அதில் ஒரு ஆள் நான் இளைய தளபதியோட விஜயனுடைய தீவிர வெறித்தனமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அவருக்கு இதுக்கப்புறம் டான்ஸு, பாட்டு, அவருடைய பண்ணுற காமெடி, அவருடைய நடிப்பு எல்லாமே இந்த படத்தோட முடிய போகுது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் படம் நடிக்கணும்னு எங்களுடைய ஆசை. அது அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணனுக்கு ரசிகரின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பாருன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஐ வில் ட்ரைன்னு சொல்லியிருந்தாரு. அது கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணி எங்களுக்காக ஒரு படம் நடிக்கணும்னு எங்களுடைய ஆசை. பார்க்கல, ஓடிடியில் விட்டோம், எங்கே வேணா விட்டோம். 3.25 மணி நேரம் படம் எல்லாருக்கும் வந்தது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தளபதியோட தீவிர ரசிகர் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் ஒரு ஆள் நான் பார்க்கவே இல்லை. ட்ரைலர் கூட நான் பார்க்கல, அவ்வளோ போதுமா. அவருடைய பாட்டை மட்டும் தான் பார்த்தேன், வெறித்தன பாட்டை மட்டும் தான் பார்த்தேன். ட்ரைலர் கூட நான் அவ்வளோ பார்க்கல. ஃபுல்லாக ஒரு படத்தை தேட்டரில் தான் பார்க்கணும்னு எங்களுடைய ஆசை. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோமே ரோகிணி தேட்டருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துக்காக உண்மையாக ஒரு 7 மாதமாக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 7 மாதமும் நான் கனெக்டடில் இருந்தேன். என்னென்னா ஒரு கடைசி 4-5 மாதமாக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜனவரி 9லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை மக்களை போய் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே இதோட கனெக்டடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் படம் வந்திருந்தால் தளபதி விஜய் டைட்டிலோடு பார்த்துருப்போம். இப்போ ஒர்க் ஃபார் வெயிட்டிங் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு அந்த படம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிச்சயமாக 33 வருஷம் அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். நானும் அவர் பார்த்து வளர்ந்துருக்கேன். அடுத்தடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம இதுக்கு மேலே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக அண்ணனா முழு மனசோட ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்காரு. மக்கள் சேவை தான் அவர் பெருசுன்னு நினைக்கிறாரு. ஸோ படங்கிறது அவர் நினச்சாலும் பண்ணலாம். ஏன் சேஃப் படம் நடிக்கக்கூடாதா என்ன? ஆனால் அவர் முழு நேர மக்களுக்கான சேவையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். சிஎம்மும் ஆகிட்டார். நம்மளும் இனிமேட்டு அதை பின்பற்றணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கான விஷயம் என்ன அப்படி அவர் சொன்ன விஷயம் தான் மக்கள்கிட்ட போய் நிறைய கோரிக்கைகள் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு மாவட்டமாக மக்களோட கோரிக்கைகள் எடுத்துகிட்டு ஒரு ஃபைலை நான் அவர்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறது வெறும் படம் மட்டும் இல்லை, அது முழு உருவமாக கோட்டையில் உட்காந்துருக்கு. எல்லாருமே அந்த லீக்கான விஷயத்த பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தேட்டரில் தான், நான் இல்லை, உண்மையான விஜயனோட தம்பிங்க ரசிகர்கள் தேட்டரில் தான் பார்க்கணுன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது இன்னைக்கு படம் அட்லாஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக லீக் ஆகி அதை பார்த்தவங்களே ரிப்பீட்டடாக பார்ப்பாங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அட்லாஸ்ட். லாஸ்ட் டைம் ஃபேர்வெல் வேற இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து, ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கேஷ் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு. பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுங்க. அதனால தான் இதுக்கு பேர் கேஷ் ஆன் டெலிவரி.
கேஷ் ஆன் டெலிவரி இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ல இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து ஸ்டேஷனரி பொருட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ எதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா நீங்க இந்த பொருள் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேஷை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு A to Z எல்லா பொருளுமே வந்து இந்த இதுல அடங்கிடும். இத்தனைக்கும் நீங்க சப்போஸ் ஒரு பல்கா ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட்ல ஏதாவது வந்து தேவை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து பல பொருட்கள். சப்போஸ் இப்ப யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கன்னா டக்குன்னு ஒரு gift தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது இந்த பேஜ்ல பாத்தீங்க. இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, பேங்கிள்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். எதுக்காக இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுதான் இந்த பேஜோட அட்வான்டேஜ். நீங்க உங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா போதும்.